கல்லூரியில் படிக்கும் பொழுது மார்க்ஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிது. அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எப்பொழுதும் ஆல்மோஸ்ட் ஹோல் கிளாஸே குடிக்கிற பழக்கத்தை பெற்றிருந்தாங்க. எவ்வளோ கூடுவானுங்க, வா எங்கள் கூட அப்படின்ட்டு. நான் சொல்வேன், அது எனக்கு ஆசையே கிடையாது, சுவாமியும் வேணான்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த பழக்கத்திலே வளர்ந்துருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆசையே இல்லை, அதனால் வேண்டாம், நான் வரல, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க என்று, நான் வரமாட்டேன் என்று திட்டமாய் நிற்பேன். அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், டேய் என்னடா பெரிய ஜீசஸ் ஜீசஸ்ன்னு பேசுகிற, இந்த ஜீசஸ் தானா உனக்கு கம்மியான மார்க்கையும் கொடுக்குறாரு. அது வார்த்தையை கேட்கும் பொழுது உள்ளத்தை நொறுக்கினது. இப்படி ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறேனே, இப்படி கம்மியான மார்க் வாங்குறேன் என்று என் நண்பர் வாயிலாக, ஒளி தெரியாத என் நண்பர் வாயிலாக என்னை குறித்து பெற்றிருக்கிறேனே. உள்ளத்தை உடைத்தது. ஆண்டவரே என்னை மாற்றும் சுவாமி, என்னை மறுரூபப்படுத்தும், உமக்கு உண்மையாய் உழைக்கும்படி நற்கிரியைகளை ஜனங்கள் பார்த்து உம்மோடைய அடையாளமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உம் நாமத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும், போற்ற வேண்டும். அதற்கு என் வாழ்க்கையை மாற்றும் என்று ஒப்பு கொடுத்தேன், என் படிப்பை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் அதன் முதல் அடுத்த செமஸ்டரில் ஏ ஏ ஏ ஏ கிரேடை முழுவதுமாய் கொடுத்து உயர்த்தினார். ஆண்டவர் அப்படி என் கல்லூரியை முடிக்கும்படி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஒரு ப்ரொஃபஸர் கூட சொன்னார், நான் கம்மியான மார்க் வாங்கியிருக்கும் பொழுது, இப்படி மார்க் வாங்குறவங்கெல்லாம், கிளாஸில் மார்க் வாங்குறவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்னு தெரியல, தேர்வாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் நோட் அனுப்பினார். ஆனால் அந்த செமஸ்டருடைய கடைசியில் ஆண்டவர் உயர்ந்த மார்க்ஸ் கொடுத்த பின் அவர் சொன்னார், பரவாயில்ல, என் வார்த்தையை மாற்றி பேச நீ வைத்திருக்கிறாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று. அது எனக்கு ஒரே சந்தோஷம், சின்ன சந்தோஷம். ஆண்டவரே உம்மை கனப்படுத்தி இருக்கிற அந்த சின்ன வழிக்கு நன்றி, உம்மை காண்பிக்க நீர் செய்திருக்கிறீர் சுவாமி, அதற்கு நன்றி என்று சாட்சியாய் நம்மை நிற்க செய்ய வேண்டும். மாணவர்களே, மாணவிகளே, நீங்களும் ஆண்டவருக்கு சவாலாய் நெல்லுங்கள். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு சவாலாய் நெல்லுங்கள். ஆண்டவரை காட்டுவேன் என்று, நற்கிரியைகளை காட்டுவேன் என்று, இயேசுவை நான் காட்டுவேன், நான் எதை செய்தாலும் அவர் வல்லமையை நான் காட்டுவேன், எக்ஸாமில் அவரை கொண்டு செல்வேன், அவர் வல்லமையோடு செல்வேன், அவருக்காக சிறந்ததை நான் பிரதிபலிப்பேன், சிறந்த விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணுவேன், சிறந்த விதத்தில் நான் ரிசல்ட்டை காண்பிப்பேன் என்று சொல்லி சவாலா இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளராக. இதில் இணையும் உங்கள் ஒவ்வொருவரின் தெய்வீக ஞானம், பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் தினமும் உங்கள் பெயரை சொல்லி பிரார்த்தனை ஏறெடுப்பதோடு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் தங்கள் குடும்ப ஜெபத்திலும் பிரார்த்தனை ஏறெடுக்கிறார்கள். இப்பொழுதே இயேசு அழைக்கிறார் இளம் பங்காள திட்டத்தில் இணைந்திட 04423456677 என்ற தொலைபேசி எண்ணில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அழைத்தும், மேலும் www.jesuscalls.org என்ற வெப்சைட் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்திலும் இளம் பங்காளராக இன்றே இணைந்திடுங்கள்.